ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே அவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களோட கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் டு எனி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிரந்தரமான வேலை தான். இது வந்து 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 5/10/2024 தாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்லலாம் வந்து விட்டுருக்காங்க, எவ்வளோ வேகன்சி வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது எங்கேருந்து எந்த கோயிலேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா முத்தாரம்மன் திருக்கோவில் குலசேகரப்பட்டினத்துலேருந்து தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கடைசி தேதி வந்து சொல்லியிருக்காங்க 5/10/2024 மாலை 5:45க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன பணியிடம், அதுக்கான எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க, ஏஜ் லிமிட்டு, உங்களோட ஸ்கேல் பே அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி வந்து விட்டுருக்குறாங்க. உங்களுக்கு வந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு 60,000 ரூபா வந்து தராங்க. இதுக்கு நீங்கள் வந்து MBBS வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செவிலியர் பணிக்கும் 2 வேக்கன்சி வந்து விட்டுருக்குறாங்க. இதுக்குமே வந்து நீங்கள் வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து தராங்க. நீங்கள் வந்து DGNM அதாவது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஸில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் வந்து 2 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து 40 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 6,000 வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு நீங்கள் வந்து முடிச்சிருந்தா போதும். உங்களை தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுங்கிற க்ரைட்டீரியா மட்டும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த க்ரைட்டீரியா இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருக்கணும், அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதாக வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட பெயர், உங்கள் தந்தை பெயர், தற்போதைய முகவரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட பிறந்த தேதி, அது கூட வந்து ஏதாவது சான்றிதழ் நகல் வந்து நீங்கள் வந்து இணைக்கப்பட வேணும்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி கல்வி தகுதி, அந்த கல்வி தகுதிக்கான சான்றிதழ். நெக்ஸ்ட்டு மதம் மற்றும் வகுப்பு, உங்களோட நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், அதாவது அந்த சான்று நகல்னால் அதாவது உங்களோட ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரசு பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். விண்ணப்பதாரர் கையொப்பம்னு இருக்குல்ல, அங்கே உங்கள் சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து திருக்கோயில் அலுவலகத்தில், அதாவது நேரில் அல்லது இந்த வெப்சைட் மூலில் போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் அப்படிங்கிற பெயரில் இருக்கிற பக்கத்தில் போய் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றா நீங்கள் நேரில் போய் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த லிங்க்குள்ளே போய் அதில் முத்தாரம்மன் அப்படின்னு சொல்லி முத்தாரம்மன் அப்படிங்கிற பேரில் இருக்க லிங்க்குள்ளே போய் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.